தயாரிப்பாளர் சங்கம் ஒரு முடிவெடுத்திருக்கிறதாக வெளியே பரபரப்பாக பேசப்படுகிறது. வருகிற 23ஆம் தேதி முதல் படங்களை வெளியிட மாட்டோம் என்று தயாரிப்பாளர் சங்கம் சொல்லியிருப்பதாக தெரிகிறது. ஒரு விஷயம் சொல்றேன், நல்லது. இந்த மாதிரி தயாரிப்பாளர்களே தங்களுடைய படத்தை வெளியிட மாட்டேன் என்று சொன்னா சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர் சொல்லணும். சங்கத்தில் இருந்துகிட்டு நீங்க படத்தை வெளியிட மாட்டோம், வெளியிட விட மாட்டோம்னு சொன்னா அது தொழில் தர்மமா? யோசிச்சு பாருங்க. என்ன காரணம்னா, பிரசவ கர்ப்பிணிக்குத்தான், தாய்க்குத்தான் பிரசவ வலி தெரியும். அந்த அடிப்படையில் இப்போ படம் எடுத்து தயாரித்து கொண்டிருக்கிற தயாரிப்பாளர்கள் படத்தை வெளியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகலைன்னா நஷ்டம் ஏற்படும், வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த முடிவு சரிதானா என்பதை பரிசீலிக்க வேண்டுமா கேட்டுக்கிறோம். ஏன்னா படமே நிறைய படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. இதில் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னால் எப்படி? தயாரிப்பாளர் சங்கம் எடுத்த முடிவு சரிதானா என்பதை பரிசீலிக்க வேண்டும். இது ரொம்ப இந்த பிரச்சனை நீண்டுகிட்டே போச்சுன்னா வேற வழி இல்லை, அரசாங்கம் தான் தலையிட வேண்டியிருக்கும். இதுவரைக்கும் அரசாங்கம் தமிழ் சினிமா தொழிலில் தலையிடவே இல்லை. ஏன்னா முழு சுதந்திரத்தை சினிமாக்காரர்கள் கொடுத்துருக்கு. எந்த பிரச்சனையானாலும் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, இல்லாட்டி கமிஷனர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லி நடுநிலை வைக்கிறார்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்க. அது மட்டும் இல்லை, சமீபத்தில் நடிகர் சங்க தலைவர் நடிகர் சங்க தேர்தலில் கூட ஏடிஎம்கே காரங்க யாருமே போட்டியிடக்கூடாது என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். சினிமாவில் நடிகர் சங்கத்தில் அரசியல் இருக்கவே கூடாது. சினிமா வேறு, அரசியல் வேறு. சினிமாக்காரங்க அரசியல் இருக்கலாம், ஆனால் சினிமாவில் அரசியல் வரக்கூடாது என்பதை தெளிவாக முடிவெடுத்து அறிவித்த முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லணும். ஏன்னா ஏடிஎம்காரங்க போய் நடிகர் சங்கத்தில் உட்காந்துக்க வேண்டியது, திமுககாரங்க நடிகர் சங்கத்தில் உட்காந்துன்னா அங்கே அடிப்படி தான் வரும். அரசியல்வாதிகள் அரசியல் களத்திலே மோதுங்கள், தப்பு இல்லை. ஏன்னா அரசியல் களம். சினிமாவில் எதுக்கு அரசியல்வாதிகள் தேவையா? அந்த அடிப்படையிலே தயாரிப்பாளர் சங்கத்திலும் சரி, அல்லது திரைப்பட தொழிலாளர் யூனியனிலும் சரி, நடிகர் சங்கத்திலும் சரி, தயவு செய்து அரசியல் வேண்டாம். அது தொழில், காசை போட்டு காசை எடுக்கிறது, அதுதான் தொழில். வியாபாரம், வியாபாரத்தில் எதுக்கு அரசியல்? அதனால அது தயாரிப்பாளர் சங்கமாக இருந்தாலும் சரி, படத்தயாரிப்பாளர்களுக்கு தொல்லை கொடுக்காமல் படத்தயாரிப்பாளர்களுக்கு உதவ வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை.